நேற்று நண்பர் ஒருத்தர் வந்து என்னப்பா நீ உன் வீடியோவில் வந்து விஜய் படம் வந்து ஃப்ளாப்புங்கிறேன்னு. நான் ஃப்ளாப்புன்னு சொல்லப்போ ஃப்ளாப்புன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன். ஏன்னா வந்து 2 நாள் 112 கோடி. இப்போ இன்றைக்கி சனி ஞாயிறில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதுக்கப்புறம் திருப்பி தொய்வு ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப அது அதான் சொல்கிறேனே, அந்த உப்மா கேசரி ஏதோ ஒரு படத்தை வந்து இங்கே கொண்டு வந்து ஆட்டி வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 500 கோடி பட்ஜெட்டு. அது வந்து இப்போ கந்து வட்டி அந்த வட்டி இந்த வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க. 600-700 கோடி வந்திருக்கும் இப்போ வந்து டிலே ஆனதுனால. ஸோ 600-700 கோடி வந்தால் தான் வந்து அசலையே பார்க்க முடியும். லாபத்தை விடுங்க நீங்கள். ஸோ பிளாக் பஸ்டருங்கிறலாம் மறந்துடுங்க. பிளாக் பஸ்டரில் 5 கோடி போட்டு 50 கோடி வந்தால் தான் பிளாக் பஸ்டர். ஈவன் 20 கோடி 30 கோடி வந்த கூட இவங்க 500 கோடி போட்டு 500 கோடியே 5 பைசா வந்து விட்டது லாபம் பிளாக் பஸ்டர்லாம் வந்து அதுக்கு 50 லட்சம் செலவழித்து வந்து பார்ட்டிலாம் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 500 கோடிலாம் செலவழித்து ஒரு படம் எடுக்கிறத விட ஸ்கூல் ஆரம்பிக்கலாமே. எவ்வளவோ தாலுக்காவில் கிராமங்களில் ஸ்கூல் இல்லை. அங்கே போங்க, அங்கே போய் ஏதோ ஒரு ரீசனபிள் ஃபீஸ் வாங்க. உடனே கிடைக்காட்டிலும் எம்ஜிஆர் ஜேபிஆர் தானே கற்றுக் கொடுத்தாரு. காலேஜ் ஆரம்பிடா கல்லா கட்டலாம் அப்படின்னாரா இல்லையா? அந்த மாதிரி பண்ணலாம். வந்து இப்போ 500 கோடியில் 250 கோடி வந்து விஜயோட சேலரி அதை விட்டு கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடலைன்னா, பட் அவருக்கு ஒரு போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துட்டார். டெல்லியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே ஏதாவது இவர் தேத்தை பார்க்கணும். இல்லைனா 500 கோடிங்கிறது எவனாக இருந்தாலும் எத்தனை ஜென்மத்துக்கு எத்தனை தலைமுறை சொத்து சேர்த்தாலும் 500 கோடி. நான் மொத்தமாக இது வரைக்கும் வாழ்க்கையில் சம்பாதிச்சு 1 கோடி தான் இல்லைங்க. அதிலே இவ்வளோ ஓடுது. பட் நம்மளது தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வச்சுக்கோங்க. ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் யாராவது இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தோ இவங்களும் வந்து ஒவ்வொரு படத்துக்கு 200 கோடி வாங்குறவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் 4-5 ஸ்கூல் ஃப்ரீ ஸ்கூல்ஸே திறந்துருக்கலாம். பண்ணாமல் விட்டானுங்க. பண்ணியிருக்கணும் அவங்க. இனிமேல் ஆச்சும் வந்து அந்த மாதிரி ரஜினி மாதிரி ஆட்கள் மாதிரிலாம் படத்தை எடுக்காதீங்க. நீங்கள் நான் ரஜினி ரசிகர் தான், பட் சின்ன சின்ன படங்களாக எடுங்க. அதில் லாபம் வரட்டும். மீதியெல்லாம் வந்து தான் ஸ்கூல் இல்லை ரஜினி கொடுத்து அவர் வந்து ஸ்கூல் கட்டட்டும், கமல் ஸ்கூல் கட்டட்டும். யாரெல்லாம் 100 கோடி 50 கோடி 500 கோடி வரும் என்னையா சாப்பிட்ற போகிற? 300 கோடி சம்பளம் வாங்குறதுனால டெய்லி 3 கிலோ தங்கத்தை சாப்பிட முடியுமா? 3 இட்லி தானே சாப்பிட முடியும், 3 வேளை தானே சாப்பிட முடியும். பார்த்து பண்ணுங்க. இப்போ எனக்கு யார் மேலேயும் பொறாமல் கிடையாது. நல்லது பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ விஜயே வந்து அமெரிக்காவிலேருந்து என் பையன் சொல்கிறான் வந்து, அப்பா இந்த ஊழல்லாம் ஒழிக்கிற மாதிரி தெரியுதுப்பா, ரொம்ப நார்த் இந்தியாவில் கூட ஃபேமஸ் ஆகிறாரு, டிவிகே வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு, விஜய் வந்து பிஎம்மாக வரணும்னு சொல்கிறாங்கன்னு. வரட்டும். ஏன்னா இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து இவரை கொண்டு வந்ததே எப்படின்னா வந்து ஜாதகத்தை பார்த்து தான் கொண்டு வந்திருக்காரு. சிஎம்மாக வருவார்னு தெரிஞ்சிருக்கு. அதேமாதிரி பிஎம்மாக வருவார்னு அவர் தெரிஞ்சிருக்கலாம். எப்படி வேணால் நடக்கலாம். ஒரு அலை வீசிச்சுன்னா தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போனதில்லை. சவுத் இந்தியாவிலேருந்து பாப்புலர் லீடர் யாருமே அங்கே போனதில்லை. காமராஜ் வந்துருக்கு விட்டு கொடுத்தாரு. நரசிம்மராவ் வந்து எதேச்சியாக வந்தார். தேவகவுடா 8 மாதம் தூங்கினார். இவர் வரட்டும். தமிழர்களுக்கு பெருமை இல்லையா? வசூல் 250 கோடியிலேருந்து மேக்ஸிமம் 300 கோடி டச் பண்ணலாம். அதுக்கு மேலே முடியாது.